ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தினுடைய 5வது மாதத்தின் முதல் தேதி அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம் அனைவரையும் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளினாலே சந்தித்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிற வாக்குத்தத்த வார்த்தை இந்த மாதத்தில் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிற வாக்குத்தத்த வார்த்தை. வேதத்தில் அநேக வாக்குத்தத்த வார்த்தைகள் உண்டு. அது எப்பொழுதும் நாம் பயன்படுத்தலாம், வருஷம் முழுவதும் பயன்படுத்தலாம், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தலாம். ஆனாலும் அவ்வப்பொழுது இப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தர் நமக்கு சில வாக்குத்தத்த வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறார். ஆகவே இன்றைக்கு நமக்கு கர்த்தர் நினைவுபடுத்த விரும்புகிற வாக்குத்தத்த வார்த்தை, அதை நாம் தீர்க்கமாக தியானித்து நமக்காக பயன்படுத்தி கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறதான வாக்குத்தத்த வார்த்தை நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 10:30. நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. தேவ பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்பட மாட்டோம். அப்போ நீங்கள் சொல்லலாம், நீதிமான் தான் அசைக்கப்பட மாட்டான், நான் நீதிமான் இல்லையே. சொல்லாதீங்க, நாம் தான் நீதிமான். ஏன்னால் கர்த்தர் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கும் பொழுது நம்மை குற்றப்படுத்தக்கூடியவன் யார்? பாருங்க, நம்ம ரோமரில் வாசிக்கும் பொழுது ரோமர் 3வது அதிகாரம் 34வது வசனத்தில், இலவசமாய் கர்த்தருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார் இலவசமாக. ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்து இயேசுவினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம் என்றைக்கும் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எது வந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 16:8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தரை எப்போ உங்கள் முன்பாக வைங்க, உங்கள் வலது பார்சத்தில் வைங்க. கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கும் பொழுது நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அவர் நமக்கு அப்படியே நம்ம ஷீல்டாக இருப்பார். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாத்து விழவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தோல்வியாக வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் ஒரு தோல்வி போல தோன்றுவதாக இருக்கலாம், வியாதி வரலாம், குடும்பத்தில் குழப்பம் வரலாம். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்தியனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட மாட்டேன். அவர் எனக்கு கூட இருந்து பயப்படாதே மகனே, பயப்படாதேன்னு சொல்ல, நான் இருக்கிறேன். தோல்வி தானே, ஒரு தோல்வி வந்தால் என்ன, 100 வெற்றி உனக்கு கொடுக்குறேன்னு சொல்வார். குழப்பம் தானே, குழப்பத்தையெல்லாம் நான் நீக்குவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. குழப்பத்தை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களை ஜெயிக்கணும். கிறிஸ்து நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஸ்தோத்திரம். கிறிஸ்து நம் பக்கத்தில் இருக்கிறபடினாலே நமக்கு முன்பாக அவர் எப்பொழுதும் அவர் வைத்திருக்கும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், ஏசாயாவில் சொல்கிறாரு, ஏசாயா 25வது அதிகாரத்தில், ஏசாயா 25வது அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 25:4-5, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நேடுமானீர். வறட்சியான இடத்துல காங்கை மேகத்தினால் தணிவது போல அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிந்து போகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். சோத்திரம். பாருங்க, கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடித்து வருகிறது போல நம்முடைய சத்துருக்கள் நம்மை தாக்க வரும் பொழுது அவர் இந்த ஏழைக்கு பலன் இல்லாதவனுக்கு அவர் பலனாயிருப்பார். ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற நமக்கு அவர் திடம் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்மை விட பலசாலிகள் தான், நம்மை விட பல மடங்கு பலசாலிகள் தான். சத்துருக்கள் நம்மை நெருக்க வருவாங்க, குழப்பங்கள் நம்மை நெருக்க வரும், சோதனைகள் நம்மை வேதனைப்படுத்த வரும். ஆனால் கர்த்தர் அவற்றை விட பெரியவராயிருந்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோதி அடிக்கிற பெருவெள்ளம் வரும் பொழுது இந்த ஏழைக்கு, இந்த பலன் இல்லாதவனுக்கு அவர் பலனாக இருந்து
நம்மை விட பலமாக வருகிற சத்துருக்களை அவர் தடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவார். அந்நியர் மும்முரமாக வருவான், ஆனாலும் கர்த்தர் அதை தனிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நமக்கு சத்துருவுக்கு விரோதமாக நமக்கு சாதகமாக அவர் கொடியேற்றுவார், வெற்றி கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே வேதம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு அரணாக இருக்கிறார். எப்படிப்பட்ட கொடூரமான சீரல் வந்தாலும் கூட நாம் அசைக்கப்பட மாட்டோம் என்று வசனம் நமக்கு சொல்வது. ஏன்னா நாம் தேவ பிள்ளைகள். தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இதில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொன்னது தான். மத்தேயு 7வது அதிகாரத்தில், மத்தேயு 7வது அதிகாரம் 24, 25 நீங்கள் வாசிக்கும்பொழுது, மத்தேயு 7, 24, 25, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டீர். பிரியமானவர்கள், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நம்முடைய வீட்டை கட்டும் பொழுது எவ்வளோதான் மோதி அடிக்கட்டும், எவ்வளோதான் பெரிய மழை வரட்டும், புயல் வரட்டும். பிரியமானவர்களே, அப்படி தான் ஒரு ஊரில் பயங்கரமான புயல் அடித்து கொண்டு இருக்கிறது. சரியான புயல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்கிறது. பெரிய பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்களை எல்லாம் அசைகிறது. தெருவில் இருந்த லைட் கம்பெல்லாம் விழுந்துச்சு. பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் சாஞ்சு போச்சு. அப்படியே மக்கள் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவள் ஒரு சிறிய தூக்கணாங்குருவி, நீங்கள் ஃபூன்னா போயிடும். அந்த தூக்கணாங்குருவி மாத்திரம் இந்த காற்றுக்கும் எதுக்கும் பயப்படாமல் அப்படியே தூங்கி கொண்டு இருக்கிறது. எப்படி முடிஞ்சது என்றால், அந்த தூக்கணாங்குருவியானது, அந்த சிட்டுக்குருவியானது தன்னுடைய கூட்டை ஒரு பெரிய கண்மலையில் இருக்கிற பொந்துக்குள்ளே வைத்திருந்தது. பெரிய கண்மலை, அதுக்குள்ளே ஒரு சந்து, அந்த பொந்துக்குள்ளே தன்னுடைய கூட்டை அந்த சிட்டுக்குருவி வைத்து அந்த கூட்டில் நிம்மதியாக தூங்குது. காற்று அடித்தா என்ன, பெருமழை சொரிஞ்சா என்ன, இது பெரிய கண்மலைக்குள்ளே இருக்கிறது. அதை ஒன்றும் அது தொட முடியாது. அப்படித்தான் பெரிய கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வீட்டை கட்டுவீர்களானால், பெருமழை மோதட்டும், பெருவெள்ளம் வரட்டும், அது உங்களுடைய வீட்டை அசைக்காது. அது நிலைத்து நின்றது என்று இயேசுவே சொன்னார் மத்தேயுல. ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோம். எப்படிப்பட்ட குழப்பமும் நம்மை அசைக்க முடியாது. நான் அசைக்கப்பட மாட்டேன், நீதிமான் அசைக்கப்பட மாட்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனத்தில், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால குழப்பம் வரும்போது பயந்துருது, சோதனை வரும்போது பயந்துருது, சத்துரு வரும்போது பயந்துரு. அப்படிப்பட்ட பயமுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கல, நமக்கு பலமான ஆவியை கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் நேசிக்கத்தக்க அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். வேத வசனங்கள் மேலே தெளிந்த புத்தி. அதான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 7, என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் அசைக்கப்பட மாட்டான். என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எனக்குள்ளே, கண்மலையாக எனக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை கட்டியிருக்கிறபடினாலே எந்த பெரும் மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அவனை அசைக்காது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அசைக்கப்பட மாட்டீங்க தேவ பிள்ளையே, கிறிஸ்துவினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்களே, நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நம்பி அதன் பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிறபடினாலே இந்த உலகத்தினுடைய குழப்பங்கள் உங்களை அசைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும். பாருங்க, இன்னும் கூட நம்ம வாசிக்கிறோம்னா 2 பேதுரு 3வது அதிகாரம் 17, 18 நம்ம பார்க்கும் பொழுது, 2 பேதுரு 3வது அதிகாரம் 17, 18 என்ன சொல்கிறாரு, நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுக்கணும். அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எடுக்க வேண்டிய சில ப்ரிகாஷன்ஸ் நமக்கு என்னன்னு சொன்னால், 2 பேதுரு 3வது அதிகாரம்
17-18 பார்க்கிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. அசைக்கப்படாமல் தான் இருக்கிறோம். ஆனால் திடீரென்று அந்த எச்சரிப்போடு இல்லைன்னு சொன்னால் அக்கிரமக்காரன் எப்பவும் வருவான், அவன் வஞ்சகம் பண்ணுவான். அந்த வஞ்சகத்தில் நம்ம அசைக்கப்பட்டு விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. சோதரம். அப்போது நம்ம பாருங்கள், அசைக்கப்படாமல் இருக்கணும்னா வஞ்சகம் வருவான், அக்கிரமக்காரன் வருவான், மோதி அடிப்பான், அசைப்பான். நீங்கள் அசையாமல் இருக்கணும்னு சொன்னால், அவன் வஞ்சக வலையில் நீங்கள் விழுந்து விடாதபடி இருக்கணும்னா கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலே வளரணும். கிறிஸ்துவை நீங்கள் அறியணும். கிறிஸ்துவை அதிகமாக அறியும் பொழுது தான், அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவரை அதிகமாக அறியும் பொழுது தான் வஞ்சகக்காரன் என்ன தான் வஞ்சம் பண்ணாலும் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அசைக்கப்படாமல் இருப்பீங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாருங்கள், 2 பேதுரு 1:10 கூட நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரு 1:10, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நீங்கள் ஒரு காலம் அசையாதபடி இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, நமக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டுதல், இவற்றை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை. கர்த்தர் நம்ம கொடுத்த அழைப்பில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஆண்டவரே, என்னை உங்களுடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறீர், நான் உங்களுடைய பிள்ளையாக எதுவானாலும் சரி, யார் எனக்கு விரோதமாக பேசினாலும் சரி, சொந்தக்கார விரோதமாக பேசினாலும் சரி, பந்தங்கள் விரோதமாக பேசினாலும் சரி, சூழ்நிலைகள் என விரோதமாக பேசினாலும் சரி, என்னுடைய சரீரமே எனக்கு விரோதமாக பேசினாலும் சரி, உம்முடைய அழைப்பு, நீர் என்னை அழைத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். ஆகவே நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் உம்முடைய அழைப்புக்கும் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன், அதற்காக நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். பிசாசு அடையடை இவனை அசைக்க முடியாது. கர்த்தர் இவனை அழைத்த அழைப்பில் இவன் உறுதியாக. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், கர்த்தர் அழைக்கிறார்னு சொல்லி வருவாங்க, ஆனால் அவர்களுடைய அழைப்பிலிருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிடுவாங்க. ஒரு வேலை கிடைச்சிது, இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறது, இதில் உலகத்தில் அவர்கள் போய் கர்த்தரை மறந்து உலகத்தில் போய் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த வேலையை விட்டால் நமக்கு வேறு வேலை கிடைக்காது, ஐயோ இந்த கல்யாணத்தை விட்டால் நமக்கு வேறு சம்பந்தம் கிடைக்காது என்று சொல்லி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் விடுவார்கள், விழுந்து விடுவார்கள். அதனால தான் சொல்கிறாரு, உங்களுடைய அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருங்க. நீங்கள் சொல்லுங்கள், என் அழைப்பில் நான் உறுதியாக இருப்பேன், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு அதில் உறுதியாக இருப்பேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சோதனை மாதிரி வரும், நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள், அதை விட பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படி இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அசைக்கப்படாமல் கர்த்தரோடு வாழும் பொழுது தான் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்திலே கர்த்தர் நம்மை அழைத்து செல்வார். அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். இந்த உலகம் அசைந்து கொண்டு இருக்கிறது, ஆட்சிகள் மாறுகிறது, இங்கே இருக்கிற பிரச்சனைகள் மாறுகிறது. திடீர்னு கேஸ் விலை ஏறுது, திடீர்னு காய்கறி விலை ஏறுது இறங்குது, திடீர்னு மழை வருது, வெள்ளம் வருது, பயங்கரமான வெயில் சுட்டு அசையுது இந்த உலகம். ஹல்லேலூயா. ஆனால் அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்துக்கு, ஒரு உலகத்திற்கு கர்த்தர் நம்மை எடுத்துக்கொண்டு போகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் கிறிஸ்துவோடு நாம் அசைக்கப்படாமல் இருக்கணும். பாருங்கள், நாம் வாசிக்கிறோம் எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்தில், எபிரேயர் 12:28, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அவருடைய கிருபையை பற்றி இருக்கக்கூடும். அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நாம் போக போகிறோம், அதற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்வோம். அவருடைய கிருபையை பற்றி கொண்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை செய்யும் பொழுது நாம் இங்கே அசைக்கப்படுவதில்லை. நாம் இங்கே அசைக்கப்படாமல் இருந்தால்தான் அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்துக்கு நாம் போவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் தேதி, 5வது மாதம், மே மாதம் முதல் தேதியில் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை,
நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவிலே நீங்கள் உறுதியாக தரித்திருங்க. அவருடைய வார்த்தைகளிலே வசனத்திலே உறுதியாக இருங்க. உங்களுடைய அழைப்பிலே நீங்கள் உறுதியாக இருங்க. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. அதற்கு பிறகு இந்த உலகத்தை கடந்து நீங்கள் போகும்பொழுது அசைவில்லாத ஒரு ராஜ்யத்திற்கு அவர் அழைத்து செல்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த மாதத்தில், இந்த 5வது மாதத்தின் முதல் தேதியிலே இந்த வாக்குத்தத்த வார்த்தை எங்களுக்கு நினைப்பூட்டினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் அழைப்பில் உறுதியாக இருப்போம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக வைத்திருப்போம். எங்களுக்கு வலது வருஷத்தில் வைத்திருப்போம். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று விசுவாச வார்த்தையை சொல்லுவோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் யார் இந்த கூட்டத்திற்கு வந்தார்களோ, வசனத்தை கேட்டார்களோ, அவர்களை ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், வியாதிகளை குணமாக்கும், பெரிய செழிப்பை கட்டளையிடும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.